நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2024 வருடம் ஆடி மாதம் 31ஆம் தேதி. ஈசி டெலிபனிஸின் தலைப்புச் செய்திகள். ஜாஸ்பர் நகருக்கு வெளிநபர்கள் பிரவேசிக்க தடை. ஒன்டாரியோ மாகாண முதல்வரின் கருத்து சர்ச்சையை உண்டாக்கியது. தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என நாமல் ராஜபக்ஷ உறுதி. அரசியல் நலனுக்காக கட்சி தாவோர் எமது கட்சியில் இல்லை என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் புதிய பிரதமராக 37 வயது இளம் பெண் தெரிவு. ஐரோப்பியா தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் குரங்கம்மை கண்டறியப்பட்டுள்ளது. அதிக முறை தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர் என்ற சாதனையை தக்க வைத்தார் ஏஆர் ரஹ்மான். இனி ஈசி டெலிபனிஸின் விரிவான செய்திகள். காட்டுத்தீ காரணமாக பேரழிவினை சந்தித்த ஜாஸ்பர் நகருக்கு அந்த நகரை சாராதவர்கள் பிரவேசிக்க கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் முதல் நகருக்கு பிரவேசிக்க முடியும் என அந்த பகுதியில் வந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாஸ்பர் நகரத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களது வதிவிட ஆதாரங்களை காண்பித்து நகருக்குள் பிரவேசிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் கிழக்கு நுழைவாயிலின் ஊடாக மட்டும் நகருக்குள் பிரவேசிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் குயின்ஸ் பார்க்கில் பாரிய மிருக வைத்தியசாலை ஒன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த வைத்தியசாலை தொடர்பில் மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கருத்து வெளியிட்டிருந்தார். கனடாவில் நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் நிலவி வரும் நெருக்கடி நிலைமையை விமர்சனம் செய்யும் வகையில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். மிருக வைத்தியசாலையில் நோயாளர்கள் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன்களை செய்ய நேரிடும் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே மிருக வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு ஒரு அறையை ஒதுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முதல்வர் டக்ஃபோர்டின் இந்த கருத்து இழிவான கருத்து எனவும் இதற்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் ஒன்டாரியோ மாகாண எதிர்க்கட்சிகள் கோரியுள்ளன. நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் தேசிய உற்பத்தி ஆகியவற்றை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும். தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம். கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதால் எவரும் எமக்கு சவால் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் தேசிய உற்பத்திகளை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும். எனவே இந்த தேர்தலில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனது அரசியல் அணியில் உள்ளவர்கள் அரசியல் நலனுக்காக கட்சி தாவலில் ஈடுபடாதவர்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனது அணியில் உள்ளவர்கள் மதுபானசாலை அனுமதி பத்திரம், காணி உறுதி பத்திரம், பணம் போன்றவற்றுக்காக கட்சி தாவாதவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் லாபங்களுக்காக இரகசிய உடன்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிப்பதில்லை என்பது கட்சியின் கொள்கை. கட்சியின் உறுப்பினர்களும் தனிநபர்களுக்கும் இது பொருந்தும் என சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தின் புதிய பிரதமராக பேட்டோங் டார்ன் ஷினவர்த்தரவை அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். 37 வயதான பேடாங் டார்ன் பியூத்தாய் கட்சியின் தலைவர். இவர் முன்னாள் தாய்லாந்து பிரதமர் தக்சின் ஷினவர்த்தராவின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு அக்கட்சியை சேர்ந்த ஸ்ரத்தா தவிசின் தாய்லாந்தின் பிரதமராக பதவி வகித்தார். சிறைக்கு அனுப்பப்பட்ட முன்னாள் வழக்கறிஞர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கியதன் காரணமாக அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரதமர் பதவி ஏற்று ஓராண்டு கூட ஆகாத நிலையில் ஸ்ரத்தா தமது பதவியை இழந்தார். இதையடுத்து பேட்டோங் டார்ன் ஷினவர்த்தா தாய்லாந்து பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருந்தது. குரங்கம்மை பாதிப்பு என்பது ஒரு வகை வைரஸால் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஆகும். ஆப்பிரிக்காவில் நடப்பு ஆண்டில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என 13 நாடுகளில் குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை 524 பேர் பலியாகி உள்ளதுடன் 14,000க்கும் மேற்பட்டோருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது பற்றி உலக சுகாதார அமைப்பின் தலைவர் ஜெனரல் பெட்ரோஸ் அதானம் கெப்ரியேசஸ் கூறும்போது, இந்த வைரஸானது ஆப்பிரிக்காவை கடந்து பரவக்கூடிய ஆற்றல் படைத்துள்ளது என்பது அதிக வருத்தத்திற்குரியது என கூறியுள்ளார். இந்த சூழலில் உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கம்மையை சர்வதேச சுகாதார அவசர கால நிலையாக நேற்று முன்தினம் அறிவித்தது. இந்நிலையில் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே முதன்முறையாக ஸ்வீடன் நாட்டில் குரங்குமை தொற்று நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் குரங்கம்மை நோயினால் பாதிக்கப்பட்ட 3 நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இன்று தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரேட்ஸில் இருந்து வந்த நபர்களிடம் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டது என்று பாகிஸ்தான் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸின் புதிய மாறுபட்ட திரிபு காணப்பட்டதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு இந்த நோயின் சமீபத்திய பரவலை அவசர நிலையாக அறிவித்துள்ளது.
இன்றைய தினம் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சிறந்த தமிழ் திரைப்படமாக தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் 1 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்துக்கு சிறந்த படம், சிறந்த பின்னணி இசை, ஒளிப்பதிவு என 4 பிரிவுகளின் கீழ் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது AR ரஹ்மான் வாங்கும் 7வது தேசிய விருதாகும். இதன் மூலம் இந்தியாவில் அதிக தேசிய விருதுகள் பெற்ற இசை அமைப்பாளர் என்ற சாதனையை தக்க வைத்துள்ளார் AR ரஹ்மான். அவருக்கு அடுத்த இடத்தில் இளையராஜா 5 விருதுகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. ஹாய், வணக்கம். நான் உங்க பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார். ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டெய்னிங் நைட் 2024. இட்ஸ் ஹேப்பனிங் ஆன் September 28th. தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோல இது நடக்க போகுது. என்னோட சேர்ந்து என்னோட நெருங்கிய நண்பர்கள் டொரண்டோ மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் தேர் பெர்ஃபார்மிங் வித் மீ. The band on that day would be 7 Notes. So கண்டிப்பா வாங்க. நிறைய தமிழ் பாடல்கள், நிறைய ஃபன், நிறைய செலிப்ரேஷன். Don't miss this Easy Entertaining Night 2024. See you there. எப்படி எனக்கு தெரியாம? நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகை செட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே $200 அவங்களே கொடுத்தாங்க. ஓ, போனஸா? அது ஏன் கையில இருக்கு. ஆமாங்க, நியூ ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா $200 போனஸ் கிடைக்குது. பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கநாஸ் ஜுவல் ஹவுஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில், yellow பில்டிங்கில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.